தௌபானுடைய நோக்கம் என்ன? எப்படி துஆ செய்யணும்ன்றதை உங்களுக்கு படிச்சு தர்றது. அப்ப பொதுவான விஷயங்களை கேட்பாங்க. இமாம் கேட்கும் போது, யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செஞ்சேன், இந்த பாவத்தை நான் செஞ்சேன், அவர் செஞ்ச பாவங்களை லிஸ்ட் போட மாட்டாரு. இன்னைக்கு என்னன்னு சொன்னால் இருட்டு தௌபாவா. யாரு சொல்றான்? யூதனும் நசாராவும் சொல்லிக்கிட்டீங்கிறா இருட்டு தௌபாண்டு. ஏண்டா டே, இருட்டு தௌபான்றது நீ வச்ச பேரு. இருட்டு தௌபான்றது நீ வச்ச பேரு. என்ன செய்யறாங்க? கண்ணியமான முஸ்லிமான முஃமினான மக்கள் அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிச்சு அழுகுறாங்க. அல்லாஹு தஆலா எங்கடா என்ற அடியான் தௌபா செய்ய மாட்டானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் மன்னிக்கிறதுக்கு. அவனை பார்த்து நீ நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாய், அவனை பார்த்து நீ கிண்டல் பண்றாய், அவனை பார்த்து நீ இழிவாக கருதுறாய். உன்னை விடவும் அலட்சியசாலி, உன்னை விடவும் ஒரு கேடு கெட்டவன் உலகத்துல இருக்கிறானா? இல்ல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அக்கப்போர் பிடிச்ச நாய் வக்கப்போர்ல உட்கார்ந்துகிட்டு அதுவும் சாப்பிடாதான், சாப்பிடக்கூடிய மாட்டையும் சாப்பிட விடாதான். அந்த மாதிரிதான் நீ. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நீ தனிமையில தௌபா செய்யணும், தனிமையில பாவ மன்னிப்பு தேடணும். தனிமையில எப்படி பாவ மன்னிப்பு தேடணும் என்றதை இங்க சொல்லி கொடுக்கறாங்க. இத வச்சு நீ என்ன செஞ்சுக்கிட்டீங்கிறா? இன்றைக்கு மக்களை இழிவுபடுத்திட்டீங்கிறா, மக்களை இழிவுபடுத்திட்டீங்கிறா. இன்னும் ஒருத்தர் பேசும்போது பேசுறாரு, அவர் செஞ்ச பாவங்களை லிஸ்ட் போடுறாராம். பேசக்கூடிய உனக்கு அறிவில்லையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது இல்லைங்கிறது தெரியும். ஆனா துஆ கேட்கக்கூடிய இமாமுக்கு தெரியும், நான் செஞ்ச பாவங்களை நான் பகிரங்கப்படுத்த கூடாது என்று சொல்லி. அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு கிடைச்ச நிஅமத்துக்களுக்கு அவரு அல்லாஹ்ட்ட நன்றி செலுத்துறாரு. அல்லாஹு தஆலாவிடத்தில், ரப்பே ரஹ்மானே அல்லாஹ், நீ எவ்வளவோ நிஅமத்துக்களை எங்களுக்கு தந்திக்கிறாய் அல்லாஹ், அந்த நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தாத அடியானாக இந்த உலகத்துல நன்றி கெட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யா அல்லாஹ்னு சொல்லி ஒவ்வொரு நிஅமத்தாக லிஸ்ட் போடுறாரு. 2 கண்ணை தந்தாய், அந்த கண்ணுக்கு பார்க்கக்கூடிய பார்வையை தந்தாய் யா அல்லாஹ். 2 காதை தந்தாய் யா அல்லாஹ், அந்த 2 காதுக்கும் கேட்கக்கூடிய ஆற்றலை தந்தாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், 6 அறிவுகளை தந்து சிந்திக்கிற தன்மையை தந்தாய் யா அல்லாஹ். இந்த விஷயங்கள் இல்லாத பல மக்கள் இருக்கிறாங்க. யாரும் கேட்காம தந்த ஒரு நிஅமத்து, நான் உன்னிடத்துல கேட்காம நீ எனக்கு தந்த ஒரு நிஅமத்தை நான் இன்றைக்கு புறக்கணிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யா அல்லாஹ், என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ்னு அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கிறாரு. அந்த டைம்ல பின்னால உள்ளவன் சிந்திக்கிறான், இவ்வளவு காலம் நான் என் கையால பாவம் செஞ்சேனே, அல்லாஹ் ஒரு நரம்பை இழுத்து விட்டான் என்று சொன்னால் இந்த கைக்கு சீவன் இல்லாம போயிருமே. இந்த நேரத்துல இவனுக்கு யோசனை வருது, அடே அல்லாஹ் தந்த நியாமத்தை நான் வீணாக்கிட்டேனே, அல்லாஹ் தந்த நியாமத்தை நான் புறக்கணிச்சுட்டேனே. இந்த டைம்ல என்ன செய்யறாரு? மனம் வருந்தி கண்ணால கண்ணீர் கொட்டுது. மனம் வருந்தி யோசிக்கிறான், என் உம்மாக்கு நான் அநியாயம் சிந்திக்கிறேனே, இவ்வளவு காலம் நான் என் உம்மாவோட பேசாம இருந்தேனே, என் உம்மாக்கு நான் ஏசினேனே, அவட மனசு நோகடிச்சேனேன்னு சொல்லி ஒருத்தன் கவலைப்படுறான். தாயினுடைய அன்பை இந்த இமாம் அல்லாஹு தஆலாவிடத்துல சொல்லி அதை என்ன செய்றீங்க? நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த டைம்ல இவ்வளவு காலம் நீங்க தாயோட பேசாம இருந்தது உங்களோட மனசுக்கு வராது. தாயினுடைய அன்பு ஒன்று மாத்திரமே உங்களோட மனசுக்கு வரும். இந்த டைம்ல நீங்க என்ன செய்றீங்க? யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு இரக்கமான ஒரு தாயை தந்தாயா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதேவியை நீ எனக்கு தாயாக தந்தாயா அல்லாஹ், அந்த தாயோட மனசை நான் நோகடிச்சுனே யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், அந்த தாய் மன்னிக்கும் வரையில நீ என்ன மன்னிக்க மாட்டாயே யா அல்லாஹ், நான் சொர்க்கம் போக மாட்டேனே யா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல நீங்க கெஞ்சுறீங்களே. அந்த டைம்ல நீங்க கதறீங்களே, அலறீங்களே. இதுதான் இந்த இடத்துல தௌபாவினுடைய நோக்கம்.